குறிப்பாக எந்த ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி, ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை நான் ஃபஸ்ட்டு மட்டும் நான் பகிர்ந்துக்கிறேன். அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்னைக்கு அமெரிக்கா நாட்டுக்கு சென்றிருக்கின்றார். பல முதலீடுகளை பெறுவதற்காக இருப்பதற்காக இன்னைக்கு சென்றிருக்கின்றார். அதில் பலதரப்பு மட்ட MOU சைன் ஆகியிருக்கிறது. திருச்சி மாவட்டத்தை சார்ந்த எங்கள் முறை அங்கே இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக இதுவரைக்கும் அவர் சைன் பண்ண MOU இஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக சொன்னாங்க. கம்பெனி நேம் வந்து ஜாபில் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இது உலகத்திலே பார்த்தீங்கன்னா 4வது மிகப்பெரிய எலக்ட்ரானிக் சம்பந்தமான அந்த உற்பத்தியை செய்யக்கூடிய ஒரு கம்பெனி. இது திருச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற மணப்பாறையில் அமைய இருக்கின்ற சிப்காட்டில் இது அமைய இருக்கின்றது. கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்டிருக்கின்றவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருகின்ற விதமாக, குறிப்பாக பெண்களுக்கு அதிகப்படியான வேலை வாய்ப்பு உருவாக்கி தரக்கூடியதாக இருக்கின்றது. எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்ரீபெரும்புதூராக இருந்தாலும் சரி, ஒசூராக இதெல்லாம் ஒரு கிளஸ்டர்ஸாக இருந்தது. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஒரு மைய பகுதியாக இருக்கின்ற திருச்சியில இதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறாங்க. உள்ளபடியே அது திருச்சி மாவட்டத்துக்கு காரணங்க மகிழ்ச்சி. திருச்சி மாவட்டத்துக்காரங்க மட்டும்தான் உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதனுடைய இம்பாக்ட் எங்கெங்க வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கலை சார்ந்திருக்கின்ற, கரூரை சார்ந்திருக்கின்ற, புதுக்கோட்டை சார்ந்திருக்கின்ற, திருச்சியை சார்ந்திருக்கின்ற, தஞ்சாவூரை சார்ந்திருக்கின்ற இந்த இவங்களுக்கெல்லாம் சென்டர் பாயிண்டா வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த ஜாபில் அப்படிங்கிறது வந்து இவங்க யாருக்கெல்லாம் சப்ளையரா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் கம்பெனிக்கு சப்ளையரா இருக்கிறார்கள், சிஸ்கோக்கு இருக்கிறார்கள், ஹெச்பிக்கு இருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டாரிக்கல் ஒரு நியூஸாகத்தான் இதை நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் ஸோ இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அதை சார்ந்திருக்கின்ற அனைத்து மக்களுக்குமே இது கொண்டு செல்கின்ற விதமாக, குறிப்பாக பெண்கள் முன்னேற்றம் வரும்பொழுது எப்படி முதலமைச்சர் வந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வருகிறாரோ அதில் இந்த வேலை வாய்ப்பும் இது ஒன்றாக சேர்ந்திருக்கின்றது. இது அவங்க கணக்குப்படி பார்த்தீங்கன்னா மார்ச் 2026 இதுக்கான மேனுஃபேக்சரிங்லேயே ஆரம்பிக்கிற அளவிற்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உத்தரவாதத்தையும் அவங்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். திருச்சி மாவட்டத்தின் சார்ந்தவன் என்ற முறையிலே எனக்கு அது பெருமை. அது மட்டுமல்ல, இந்த ஜாபிலுக்குன்னு சில சப்ளைஸ் இருப்பாங்க, அவங்களோட வெண்டாஸ்ன்னு சில பேர் இருப்பார்கள், அவர்களுக்கான அழைப்பையும் விட்டுருக்கணும். அவங்களும் வரும்பொழுது இன்னும் அது கூடுதலாக மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமெரிக்காவிலிருந்து வந்ததுக்கு பிறகு இந்த டைரக்ட் அண்ட் இன்டைரக்டாக எம்ப்ளாய்மெண்ட்ஸ் எத்தனை பேருக்கு வரும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக அவர் வாயால் சொல்வார். ஸோ இந்த ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை உங்களோட நாங்கள் வந்து பகிர்ந்துக்கணும். ஏன்னா அங்கே போயிருக்கின்ற ஆஃபீஸர்ஸ் எல்லாமே அங்கே லேட் நைட்டாக இருந்தாலும் இங்கே உடனே ஃபோன் பண்ணி, சார் உங்கள் மாவட்டத்துக்கு வந்து சார் உடனடியே நம்முடைய பத்திரிகை ஊடகத்தை நம்மகிட்ட சொல்லுங்கள் சார், இது சாதாரண அறிவிப்பு மட்டும் இல்லை, ஹிஸ்டாரிக்கல் அறிவிப்பு சார் என்று அவர் சொல்லியிருக்கிறார்கள். ஸோ அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை. மற்றொன்று, நம்முடைய ஒன்றிய அமைச்சர் நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு ட்வீட் போட்டிருப்பாரு, நீங்களாம் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான். அவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு, கல்வி பணத்தில் நிதியில் வந்து நீங்கள் அரசியல் பண்ணாதீர்கள் என்று சொல்லிக்கிறாரு. ஸோ அவர் கேட்குற கேள்விகள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா, ஏங்க நாங்கள் வந்து மதர் டங்கை தானே நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம், மதர் டங்கை நடத்துது, அப்போ நீங்கள் எதிர்க்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி அவர் கேட்குறாரு. தமிழ் உணர்வு, தாய்மொழி உணர்வு அப்படின்னாலே ஒட்டுமொத்த இந்தியாவிலே மற்ற மாநிலத்திற்கெல்லாம் எடுத்துக்காட்டாக நம்மை பார்த்து மற்ற மாநிலங்களாம் பெருமை பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்து 1930s 1960s வரைக்குமே பார்த்தீங்கன்னா இதற்கான போராட்டத்தெல்லாம் முன்னிட்டு இதில் ஜெயிச்சு தான் வந்து தமிழ் உணர்வையும் நாம் வந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ அவர் அதை மையப்படுத்தி அவர் சொல்லும்போது, தமிழில் இன்னைக்கு நாங்கள் பாடம் சொல்லி தருவது, தமிழ் மீடியம் கொண்டு வருது, அதே நேரத்தில் அறிவியல் சார்ந்து, அதே நேரத்தில் ஆங்கிலத்திலையும் அந்த பிள்ளைங்கள் புலமை வாய்ந்ததாக இருக்கணும் என்பதற்காக தான் பேரறிஞர் அண்ணா கொண்டு வந்த அந்த இருமொழி கொள்கை அப்படிங்கிறத கடைபிடித்து இன்றைக்கி அடுத்த கட்டத்திற்கு நம்முடைய தமிழ்நாடு முன்னேறிக்கிட்டே இருக்குது. அவர் சொல்ல டெக்ஸ்ட் புக் கூட நாங்கள் வந்து தாய்மொழியில் தான் நாங்கள் கொடுக்கலான்னு இருக்கிறோம் நாங்கள், அப்போ அதுக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா என்று கேட்கிறார். டெக்ஸ்ட் புக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தமிழக அரசினுடைய பாடநூல் கழகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாடநூல் கழகம். எல்லாத்துக்கான புத்தகத்தை ஒரு ஆண்டும் எப்படி அச்செடுத்து கொடுக்குறது அப்படிங்கிறது அவங்க நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் கடந்த நம்ம சென்னை இன்டர்நேஷனல் புக் ஃபேர் அதில் வந்து ஒரு எங்களுடைய பாடநூல் கழகத்தின் மூலமாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மெடிசனா, இன்ஜினியரிங்கா, இது எல்லாத்தையும் தமிழே கொடுக்கலாம் என்கிறதுக்கு அதை நாங்கள் தமிழில் மொழிபெயர்ப்பு கொடுத்தது வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான். அதுவும் குறிப்பாக மெடிசன் என்று வரும்பொழுது இதை சார்ந்து படிக்கிற வடநாட்டை பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க, அனாட்டாமி அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே ஹிந்தியில் அனாட்டாமின்னு அப்படியே தான் வந்துச்சு. ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் அனாட்டமி என்பதை நாங்கள் எப்படி மொழிபெயர்க்கணும், இது உடற்கூறு என்று நாங்கள் மொழிபெயர்க்கணும். இந்த மொழிபெயர்ப்பு சரியான முறையில் தமிழில் மொழிபெயர்த்து, அதாவது நீங்கள் எங்களுக்கு டெக்ஸ்ட் புக் இதில் வந்து கொண்டு வந்து நீங்கள் சொன்ன அவசியமாக இது நாங்கள் ஏற்கனவே நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். நாங்கள் இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லும்போது நாங்கள் எல்லாத்துக்குமான ஒரு இன்க்ளூசிவ் எஜுகேஷன் கொடுக்கணும் ஆசைப்படுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் அதை ஏற்கனவே நாங்கள் அதை கொடுத்துட்டு தான் இருக்கோம்.
எல்லாருக்கும் எல்லாம் என்கின்ற வகையில் நான் வந்து அவங்கள்ட்ட திருப்பி நான் கேட்க விரும்புவது ஒன்று தான். காலை சிற்றுண்டி அப்படிங்கிற திட்டத்தை எதுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம்? இல்லை யார் முதல்ல கொண்டு வந்தா இந்தியாவில்? புதுமை பெண் திட்டம் யார் கொண்டு வந்தா? தமிழ் புதல்வன் திட்டம் யார் கொண்டு வந்தா? நான் முதல்வன் யார் கொண்டு வந்தா? இல்லம் தேடி கல்வின்னு கலிபோர்னியா யூனிவர்சிட்டிலேயே நம்ம சர்டிஃபை பண்ணி இதே மாதிரி மற்ற மாநிலங்களும் கம்பேர் பண்ண நீங்கள் வந்து இது கடைபிடிக்கணும்னு சொல்றாங்க. அது யார் கொண்டு வந்தா? இது எல்லாமே நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்ததை தான் நாங்கள் வந்து இன்னைக்கு முழுமையாக நாங்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக எல்லோருக்கும் எல்லாம்ங்கிறது இன்க்ளூசிவ் ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு எஜுகேஷன் கொடுக்க வேண்டும் என்னோட ஆசையின் காரணமாகத்தான் இன்றைக்கு நம்மளுடைய ஜிஆரே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து அதிகமாக சென்றிருக்கிறது என்று நீங்கள் பார்க்க முடிகின்றது. நாங்கள் எங்களுக்கான ஒரு எதிர்ப்பு என்பது NEP 2020 நாங்கள் எதிர்ப்பதற்கு காரணம் அதில் இருக்கின்ற சரத்துகள் சிலது நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையில்லாதாக இருக்கின்றது. ஆல்ரெடி பெர்ஃபார்மிங் ஸ்டேட். நாங்கள் பெர்ஃபார்மே பண்ணாமல் ரொம்ப நாங்கள் வந்து கீழே போயிட்டு நேற்று நீங்கள் ஒரு ஆங்கில பத்திரிகையில் பார்த்துருக்கலாம். அவங்க சொல்லிக்கிற அந்த SSCல கிட்டத்தட்ட 20 காம்பனண்ட்ல 19 காம்பனண்ட் 18 காம்பனண்ட் நம்ம அதிகமாக இருக்கோம். நம்பர் 1 கேரளா இருக்கு, நம்பர் 2 நம்ம இருக்கோம். நமக்கு அதில் சரி இப்படி ஒரு பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நிறுத்துவது முதல்ல நியாயம் தானா? மாநில சுயாட்சின்னு சொல்றேன். கன்கரண்ட் ஒத்திசைவு பட்டியலாம் என்ன முதல்ல? அது அர்த்தம் என்ன? நீயும் பேசுங்க, நானும் உட்காந்து பேசுவோம். பேசி உங்களுக்கு எது உங்க மாநிலத்துக்கு தேவையோ அதுக்கான நிதியை ஒதுக்கணும். இப்பதான் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனா இந்த முறை மட்டும் புதிதாக இந்த NEP நீ ஒத்துக்கிட்டாதான் நான் பணம் தருவேன் சொல்வது என்பது உள்ளபடியே அது வேதனைக்குரியதாக இருக்கின்றது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டில் ரொம்ப கிளியராக இருக்கும். எங்களுடைய கொள்கைகளை விட்டு கொடுத்து அந்த நிதியை பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதுதான் எங்கள் அனைவருடைய ஸ்டாண்ட். இதில் இந்த கொள்கை என்று வரும்பொழுது அது கண்டிப்பாக எந்த ஒரு காம்ப்ரமைஸுக்கும் நாங்கள் போக மாட்டோம் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். என்ன எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை சொல்ற மும்மொழி கொள்கைங்கிற ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்காக இருக்கின்ற 5+3+3+4 என்கின்ற அந்த கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்காக இதெல்லாம் பிள்ளைகளுக்கு மன உளைச்சல். 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு வந்து நான் வந்து எக்ஸாம் நடத்த போறேன், அந்த குழந்தை அதில் பாஸ் ஆகணும், 2 மாசம் டைம் தரேன், உடனடியாக அந்த பிள்ளைங்க பாஸ் பண்ணி அடுத்தது கொண்டு வா அப்படின்னா அங்கே ரீட்டைன் பண்ணு அப்படின்னு RT ஆக்ட் 1ஆவதுல இருந்து 8ஆவது வரைக்கும் ஆல் பாஸ் சொல்லி அடுத்தது கொண்டு போகிறது தான் உங்களுடைய ஆக்டே இருக்கு. இப்போ நீங்களே அதை முரண்பட்டு இந்த மாதிரியான அரசு இருக்குது. 6ஆம் வகுப்புலேயே வந்து குலக்கல்வி எப்படியாச்சும் கொண்டு வரணுங்கிற மாதிரியான இது எந்த விஷயத்திலும் ஏமாந்து விடக்கூடாது என்பதை நாங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களோட கருத்துக்களை எடுத்து சொல்லும்போது இவ்வளவு கருத்து சொல்லிய தம்பி, ஆனா நீ வந்து பெர்ஃபார்மன்ஸ் இல்லையேன்னு சொன்னீங்கன்னா நீங்க சொல்லி நாங்க எடுத்துக்கலாம். நாங்க இவ்வளவு கருத்துக்களை சொல்லி இதை தாண்டி ஒரு பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டா நாங்க போகும்போது நீங்க நல்லா பண்றீங்க, நீங்க உங்களுக்கு அதிகப்படியா நிதி தரேன், உங்களுடைய மாடலை நாங்க அடுத்த இந்தியாவுக்கு மற்ற மாநிலத்துக்கு நாங்க கொண்டு போறோம், தமிழ்நாடு மாதிரி அடுத்தவங்க கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோல அதிகமாக போகட்டும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அது நம்ம வந்து ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு புரிதலான ஒரு பேச்சாக இருக்கும். ஆனா நீங்கள் ஏதாச்சும் விதத்தில் உங்களுடைய சித்தாந்தத்தை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்கிற குறிக்கோளை தான் இருக்கின்றீர்களே தவிர இந்த நிதியை ஒதுக்குறதுல நீங்க இப்படி தாமதப்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு ஆண்டும் சமகர சிக்ஷா அப்படின்னு வரும்போது இந்த SSCயை ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்கிக்கிட்டே தான் வந்தீங்க. நீங்க 60%, நாங்கள் 40%. அதனால பல திட்டங்கள் இந்த கூட்டத்தில் கூட அது சார்ந்து நாங்கள் திட்டத்தை நாங்கள் ஒதுக்கி கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பணத்தை நீங்கள் நிறுத்துறீங்க, கிட்டத்தட்ட 2152 கோடி நிறுத்துறேன்னு சொல்லி முதல்ல நியாயம் தானா? அதே மாதிரி ஒவ்வொரு என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் இதனால 15,000 ஆசிரியர் பெருமக்கள் இன்னைக்கு வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குன்னு நினைக்கிறீர்களே, இது நியாயம் தானா என்கின்ற கேள்வியை தான் நம்முடைய மாண்புமிகு ஒன்றிய அமைச்சருக்கு நான் வைக்கின்ற ஒரு கேள்வியாக இருக்க வேண்டும். அதனால தான் இன்றைக்கு நம்முடைய பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்க நண்பர்கள் உங்களையும் அழைத்து என்னுடைய கேள்வியாக அவரிடம் வைக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஒத்துக்கிட்டாதான் பண்ணணும்னு சொல்றாங்க. இப்ப அவங்க வேலை நிதி கொடுக்கலன்னா நம்மளால சமாளிக்க முடியுமா? தமிழ்நாட்டை பொறுத்த உங்களுக்கே தெரியும், பல வரலாறுகள் இருக்கின்றது. பல நேரம் நம்ம போராடி தான் எல்லாத்தையுமே பெற்று உடனே அவங்க கொடுக்கல. இந்தி போராட்டமாக இருந்தாலும் சரி, இடஒதுக்கீடு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இப்போ வரைக்கும் அனைத்து சாதின அர்ச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லா விதத்திலையும் நம்ம நியாயமாக போய் வைக்கிறோம். கருத்தை நியாயமாக வைக்கும் பொழுது அதில் நாம் வெற்றி பெற்று தான் வருகின்றோம். கண்டிப்பாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வெற்றி என்பது இதிலும் அடங்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. இந்த விஷயத்தை வச்சு அரசியல் செய்ய முயற்சிக்கிறாங்களா ஒன்றிய அரசு? அவங்க நம்மளை பார்த்து சொல்றாங்க. பட் நாங்க சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், நாங்க இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அரசியல் யார் செய்ய பார்க்கிறார் என்பதை பொதுமக்களே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால இதில் நீங்கள் அரசியல் கலக்காமல், நான் அவருக்கு 1-to-1 அவர்கிட்ட உட்காந்து பேசும் பொழுது NEP அக்செப்ட் பண்றேன்னு சொல்ல வேண்டியது வித்தின் half an hour அவங்க நான் பார்த்து ரிலீஸ் பண்ணிடுறேன், இது ஒரு மேட்டர் ஆஃப் டைம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கின்றத தவிர he is also from a non-Hindi state. அவருமே ஒரிசாங்கிறது நான்-Hindi ஸ்டேட்ல தான் வர்றாரு. அவருக்கு அதை தெரியும். ஆனா அவருக்கு என்ன நிர்பந்தம்னு தெரியல. அவர் இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுக்கும் பொழுது நான் அதுக்கு வைக்கின்ற வேண்டுகோள், கட்சிக்கு நாங்கள் பணம் கேட்கல. கிட்டத்தட்டமா எங்களை தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல லட்சம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து தான் நாங்கள் பணம் கேட்கின்றோம். புதிதாக பணம் கேட்கவில்லை. நீங்கள் ஒவ்வொரு வருடமும் 2018 ஒருங்கிணைந்த இந்த RMSC SSC என்றதெல்லாம் ஒன்று சேர்ந்து SSCன்னு கொண்டு வந்தே நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க. 2020 அப்புறம் தான் NEPங்கிற ஒரு கான்செப்டே வருது. ஆனால் NEP நீ சேர்த்துக்கிட்டாதான் இதை தருவேன்னு சொல்றது அது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை என்று நான் தெரிந்து கொள்கிறேன்.
சார் மகாவிஷ்ணுவோட விவகாரம் இப்போ எந்த நிலைமையில் இருக்கு சார்? அது ஏற்கனவே முக்கிய தெரியும். மாற்றுத்திறனாளிகளை சார்ந்திருக்கின்ற அந்த சங்கம் வந்து ஒரு புகார் கொடுத்துருக்கு. அதன் அடிப்படையில் அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது காவல்துறையும் அவங்களும் சேர்ந்து அது எடுக்க வேண்டிய ஒரு முடிவாக இருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் நான் பார்க்கின்றேன், இந்த பரபரப்பான செய்திகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதற்கு காரணம் யார், என்ன ஒன்று ஆக்சுவலாக அது ஒரு என்கொயரி போடணும், என்கொயரி முழுமையாக இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இதை கோர்த்து இதை வேற விதமான ஒரு டைவர்ஷன் அவங்க கொண்டு போடும் பொழுது எனக்கு என்னன்னா, நான் இவ்வளோ நிதி கேட்குறேன், இவ்வளோ டேட்டா வச்சு நான் நிதி கேட்குறேன், இந்த நிதியை தருவதுங்கிற கான்செப்டே எல்லாரும் விட்டுட்டு இப்போ நேரம் இந்த இதுக்கு வரும் பொழுது எனக்கு இதை சார்ந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, தமிழ்நாட்டு முதலமைச்சர் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து மாணவர்களுக்கான அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய வேலையை இந்த அன்பில் மகேஷ் பண்றான். விட்டாங்க எல்லாத்தையும் படிக்க வச்சிருவாங்க போலக்கே அப்படிங்கிற ஒரு கோபம் சில கூட்டத்துக்கு இருக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருக்கின்றது. எங்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னதுதான், படிக்காத மேதை ஒருவரை காட்டுகிறேன் என்று யாராவது சொன்னால் படித்த 1,00,000 பேரை காட்டுவோம் என்று நாம் சொல்வோம். அதற்கு கல்வி அவசியம் என்று சொல்லியிருக்கிறார். அந்த இலக்கை நோக்கி நான் கண்டிப்பாக என்னுடைய பயணத்தை தொடர்ந்து செய்வேன். இவ்வளவு டேட்டா வச்சு நம்ம சொல்றோம் சார். பட் ஆனால் மகாவிஷ்ணு மேட்டரை மட்டும் எடுத்து பாஜக தலைவர்கள் விமர்சனம் பண்றவங்களுக்கு உங்களுடைய பணம் கேட்கறதே பாரதிய ஜனதா அரசாங்கத்தை தானே கேட்கறோம். நான் அதனால சொல்றேன், இதையும் அதையும் முடிச்சு போடாமல் இதுக்கு நாங்க என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை ஆக்ஷன் நாங்க எடுப்போம். உங்ககிட்ட கேட்கிற பணத்தை பத்தி நீங்க பேசுங்க, இது வரைக்கும் அதை பத்தி நீங்க வாக்கு திறக்க மாட்டேங்கிறீங்களா? இவ்வளவு டேட்டாஸ் எல்லா பத்திரிகை துறை ஊடகத்தில் நண்பர்கள் நமக்கே தெரியுது. இவ்வளவு பெர்ஃபார்மிங் பண்ணிட்டு 53 தான், நீங்க 62ங்கிற அளவுக்குலாம் வந்துருச்சு. நீங்க கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பல திட்டங்களை ஒன்றிணைத்து இப்படி கொண்டு வரும்பொழுது அது சார்ந்து யாருமே அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. அதான் எனக்கு உள்ள போய் எனக்கு வேதனைக்குரியா இருக்கு. அதனால அதை தயவுசெய்து டைவர்ட் பண்ண முதல்ல எங்க பணத்தை சார்ந்து நிதி சார்ந்து என்னவோ அந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. பள்ளி ஆசிரியர்கள் ஸ்ட்ரைக் பத்தி நம்ம இன்னைக்கு ஏற்கனவே நம்ம பொதுவாக நம்ம ஆசிரியர் சங்கங்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய உணர்வுகள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு விதமான பண்ணுறது ஏதாவது கூப்பிட்டு நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணணும். இந்த முறையும் அதே மாதிரி கேட்கணும். கிட்டத்தட்ட ஒரு 31 வகையான கோரிக்கைகள் அவர்களிடம் வைத்தாலும் அந்த 12 வகையான கோரிக்கைகளுக்கு நம்ம என்ன செய்வோம், அது எப்படி செய்வோங்கிறது நம்ம அவங்கள்ட்ட எழுத்துப்பூர்வமாக கொடுத்துட்டோம். பட் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு அடையாள ஆர்ப்பாட்டமாக அதை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதில் அவங்க என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். அதை பார்த்து எங்களை பொறுத்தவரைக்கும் நம்முடைய ஆசிரியர் சங்கங்களுக்கு இந்த கோரிக்கையை பார்த்து காதை மூடிட்டு இந்த பக்கம் ஓடுறது கூட்டம் நம்ம கிடையாது. அவரை அழைத்து பேசி அதை எது செய்ய முடியும், இப்போ எது செய்ய முடியும், எது காலதாமதம் என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கின்றோம். அவருடைய உணர்வுகளை மதிக்கும் விதமாகத்தான் இதை நாங்கள் பார்க்கிறோம். பேச்சாளர்களை வச்சு RSS கூட ஒரு மாணவர்கள் மத்தியில் இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமெரிக்காவில் அந்த பல்வேறு பணிகள் இருந்தது என்று சொன்னாலும் இது சார்ந்த ஒரு கைட்லைனை நம்ம கண்டிப்பாக நம்ம உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆக அது சார்ந்த கைட்லைன்ஸை நம்ம வித்தின் 1 or 2 daysல அந்த எப்படி விதிமுறைகள் கடைபிடிக்க வேண்டும், ஒரு பள்ளிக்கூடத்திற்கு யார் வர வேண்டும், மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் பேக்ரவுண்ட் எப்படி செக் பண்ண வேண்டும் என்கின்ற ஒரு கைட்லைன்ஸ் வந்தது என்று சொன்னால் உள்ளபடியே அங்கே பணியாற்றக்கூடிய எங்களுடைய அதிகாரிகளாக இருந்தாலும் சரி எங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அது மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்று நாங்கள் கீழ்மலை கிராமங்கள்ல சார் ஒரே ஒரு கீழ்மலை கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா ஸ்கூல் ரொம்ப தூரத்துல இருக்கு, கிராமங்கள்ல இருந்து போகுது. அந்த குழந்தைகள் போற வழியில பாத்தீங்கன்னா காட்டு வழியில் தான் போக முடியுது. ஸோ அவங்களுடைய பாதுகாப்பு நேற்று கூட ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் பார்த்துட்டு வந்தேன். அப்போ பார்க்கும்போது அவங்க இந்த வில்பட்டி ஏதோ பக்கத்து ஸ்கூல்லேருந்துலாம் வர்றாங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே இருக்கிற நம்முடைய அதிகாரிகளும் இங்கே இருக்கிற நம்முடைய மக்கள் பிரதிநிதிகளும் சொல்லும் பொழுது சில நேரங்கள் காட்டுப்பகுதியில் விலங்குகள் நடமாட்டம் உள்ளதெல்லாம் இருக்கின்றது. இது சரியான இப்போ நம்ம இவ்வளோ பேசுகிறோம் இல்லையா, இப்போ SSCயில் ஒன் ஆஃப் த காம்பனண்ட் இருக்குது, அந்த எஸ்கார்ட்டிங் அப்படின்னு காம்பனண்ட் இருக்குது. எங்கன்னா குறிப்பாக மலைப்பகுதியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு வரும்பொழுது அவளை அழைத்து வருவதற்கென்று ஒரு நிதி கொடுக்கணும். இதுவும் பார்த்தா இப்படி அந்த பிள்ளைங்க பயன்படும் அதுலேயும் கை வைக்கிறாங்க. ஸோ இப்படி எல்லா விதத்திலையும் வைக்கும்போது ஆனால் அந்த பிள்ளைகளுடைய பாதுகாப்பை நீங்கள் சொல்றது உறுதி செய்ய வேண்டிய ஒரு கடமை. நீங்கள் சொல்ற மாதிரி நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமெரிக்காவிலிருந்து வந்ததுக்கு பிறகு இது சார்ந்து எப்படி ஒன்றிய அரசு இதுக்கான பணத்தை பெற வேண்டும், அல்லது நீங்கள் சொல்ற இந்த பிள்ளைங்களுடைய பாதுகாப்பு நாம் என்ன ஒரு மாநில அரசாங்கம் இங்கே நம்மளை பொறுத்த வரைக்கும் 1,27,00,000 பிள்ளைங்க நம்முடைய தமிழ்நாட்டில் படிக்கிறாங்க. எல்லா போர்டுலையும் படிக்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம மாநிலத்தில் படிக்கிற பிள்ளைங்களை நாம பாதுகாக்க வேண்டும் என்கின்ற உறுதியோடு நாம் இருக்கின்றோம். இதையும் கண்டிப்பாக நான் எடுத்து கொடைக்கானல்ல நேற்று 2 ஆசிரியர்கள் பணியிட மாற்ற மாதிரி ஒரு செய்தி வந்தது சார். இந்த அளவுக்கு பொதுவாகவே அவங்களுடைய துறை சார்ந்து ஏதாச்சும் தொய்வு ஏற்படுமாயா என்று சொன்னால் அதில் ஏதாச்சும் அவங்களுடைய கவனக்குறைவு இருக்குது என்று சொன்னால் நான் தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொண்டு தான் இருக்கின்றோம். நாங்கள் நேற்று கூட நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் மதுரையில் ஒரு ரெவி மீட்டிங் நடத்திருக்காரு எஜுகேஷன் சார்ந்தாங்க. அதுலேயும் சில கருத்துக்களை என்னோட பகிர்ந்துருக்கேன். ஸோ குறிப்பாக அவர்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் இடமாட்டும் பொழுது ஒரு பனிஷ்மெண்ட்டாக மட்டும் இல்லை, ஒரு வார்னிங்காக தயவுசெய்து நாங்கள் போராட்டத்தில் நல்லா பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இதாகத்தான் இதை தருகின்றோம். கவனக்குறைவோடு யாரும் இருக்கக்கூடாது என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற மற்றவர்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற செய்தியாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். மகாராஷ்டிர தலைமையாற்றிருக்கு, மாவட்டம் விட்டு மாவட்டம் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க.
அதை திருப்பி வாங்குறதுக்காக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்றாங்க. இது வந்து ஒவ்வொருத்தரோட கருத்துக்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் இக்னரன்ஸும் கூட நம்ம யாரும் சொல்லிடக்கூடாது. ஏன்னா உங்களை நம்பி தான் அந்த பிள்ளைங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம். பள்ளிக்கூடத்தோட பிரமிசஸோடைய தலைவர் தலைவி அது ஒரு குடும்பம் மாதிரி. உள்ளுக்குள்ள வந்து கதவை சாத்திட்டு நீங்க தான் HMs, நீங்க தான் உங்களுடைய பொறுப்பு. அதையும் தாண்டி இல்லை இந்த அதிகாரி அனுமதி கொடுத்தாரா, அந்த அதிகாரி அனுமதி கொடுத்தாரா, ஸோ இதெல்லாம் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த என்கொயரியில் போய் நான் நடுப்பு நான் கேட்க முடியாது என்ன நடந்துட்டு இருக்குன்னு. ஏன்னா அந்த என்கொயரிக்கு அது டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடக்கூடாது. அதனால அவங்க என்ன ரிப்போர்ட் வருதுன்னு பார்த்துட்டு அதற்கு தகுந்தாற் போல் இது வந்து என்ன நடந்தது, உள்ளபடியாக என்ன நடந்தது, யாருமே வந்து வாங்க இது இந்த கண்டென்ட் பேசுங்க யாரும் சொல்ல போறது இல்லை. அது நடந்தது, அந்த மூட நம்பிக்கையை கொண்டு வந்ததுங்கிறது அது கண்டிப்பாக அதை ஏற்றவே கொள்ள முடியாது. ஏன்னா அறிவியல் சார்ந்து நீங்க சமுதாயத்தை கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் நான் பிள்ளைங்க நான் வெளிநாடு கூட்டுக்கு போகும்போதெல்லாம் அங்கே ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன்ஸ் கூட்டு போகுது, அங்கே இருக்கின்ற லைப்ரரிஸ்க்கு கூட்டுக்கு போகும்போது, அங்கே இருக்கின்ற யூனிவர்சிட்டிக்கு கூட்டு போய் ஸ்காலர்ஷிப்னா என்ன, மேற்படிப்புக்கு என்னென்னு படிக்கலாம் தெரியுமா, R&Dங்கிறது என்ன அப்படிங்கிறதா நாங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கும் பொழுது இப்படி ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை ஒரு பள்ளிக்கல்வித்துறையே இப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நடக்கும்பொழுது உள்ளபடியே அது வேதனைக்குரியதாக இருக்கின்றது. அந்த புரிதல் முதலடியாக யார் அதை அனுபவித்தால் அது இல்லையே என்கின்ற அந்த வேதனை தான் நான் பார்க்கிறேன். மூட நம்பிக்கைன்னு சொல்றேன். நேற்று சோசியல் மீடியால பார்த்துருக்கீங்க, ஒரு கார்ல வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு போட்டிருக்காங்க. அது ஒரு மதத்தின் குறித்த வாசகம் இருக்கு சார். அதுக்கு என்ன சார் பார்த்துட்டாங்க, அதுக்கு உள்ள நியூஸ் கொடுத்துருக்கோம். நம்ம ஒரு ஆசிரியரோட வண்டி போடுறது போடக்கூடாது. அது அந்த மதம் சார்ந்து எதுவுமே வந்து கல்விக்குள் வரக்கூடாது அப்படிங்கிறத மிக மிக அரசு பள்ளியில தேவாரம் திருவாசனம் போன்ற போட்டித்தேர்வு நடத்தப்படுவது அமைச்சர் செயற்பாடு சொல்லியிருக்காரு. அது எப்படி? அது அமைச்சர் அவரே பதில் கொடுத்துருப்பாரு. HRNCங்கும்போது டிபார்ட்மெண்ட்டே அது வேற, அவருடைய சார்ந்து அதுக்கே அவர் முறையான விளக்கத்தையும் அவர் வழங்கியிருக்காரு தான் அதை பாருங்க. இந்த அரசு உதவி பெறும் ஸ்கூலுக்கும் இந்த இது பொருந்தும்ல சார்? அந்த ஆன்மீகம் சம்பந்தமா ஸ்கூல்ல வந்து எல்லா ஸ்கூல்ஸ்க்குமான ஒரு வழிகாட்டல். ஏன்னா அதுல நிறைய அந்த கிறிஸ்டியானிட்டி ஸ்கூல்ஸ் நிறைய எல்லாமே சொல்றேன். எல்லா விதமான இதையும் பாத்தீங்கன்னா இந்த கைட்லைன்ஸ் வரும்போது உங்களுக்கே தெரியும் இது எல்லாம். ஏன்னா எந்த விதத்திலையும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு நம்ம கண்ணுக்கு தெரியுது, நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்குமே தவிர தெரியாத இடத்துல எங்கேயாச்சும் இருந்தா கூட அது நடந்துவிடக் கூடாது அப்படிங்கிறது நம்ம உறுதியா இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த முறைகளும் இருக்கணும். தேசிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறோம். மாநில அரசோட கல்வி கொள்கைக்கும் தேசிய ஒன்றிய அரசோட கொள்கைக்கும் என்ன முரண்பாடு சார்? முக்கிய முரண்பாடு சார் ஸ்கூல் எஜுகேஷன் பாலிசி பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய நம்ம வந்து சும்மா ஒரே இடத்துல உட்காந்து பார்க்க ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு முன்னாள் நீதியரசர் தலைமையில் ஒரு குழு அமைத்து கல்வியாளர்களை சந்திச்சோம், மாணவர்களை சந்திச்சோம், அங்கே இருக்கின்ற முக்கிய ஆசிரியர்களை சந்திச்சு எல்லாமே ஒரு ரிப்போர்ட் நம்ம வச்சிருக்கோம். நாங்கள் இப்போ நாங்கள் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ஏன் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எங்களுடைய நம்முடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் சிலது எது நமக்கு தேவையானது என்பதெல்லாம் நம்ம வரையறுக்கப்பட்டது. அது ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் அது நமக்கு ரிப்போர்ட்டை நம்ம வழங்கியிருக்கிறோம். நாங்கள் ஸோ அந்த முதலமைச்சர் நம்மளுடைய முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் நம்முடைய அரசு அதிகாரிகள், ஏன்னா சிஎம் ஆஃபீஸ் நாங்கள் எங்களுடைய வேலை நாங்கள் கொடுத்தா சிஎம் ஆஃபீஸ் இதுதான் நம்ம பின்பற்ற போகிறோம் என்று சொல்லும்போது கண்டிப்பாக அதுக்கான புரிதல் முழுமையாக தெரியும். பக்கத்தில் ஒரு பேட்டுப்பாடு இருக்கிறாங்க சார், 6 ஸ்டூடெண்ட் இருக்காங்க சார், 2 டீச்சர்ஸ் அங்கே இருக்காங்க. அது அந்த மாதிரி ஸ்கூல்ல வந்து நியரஸ்டா ஏதாவது பெரிய ஸ்கூல்ல சேர்த்தோம்னா 2 டீச்சரும் நேற்று கூட பாத்தீங்கன்னா எனக்கு இங்க நான் வந்து நம்ம சிஓஸ் ஒரு மீட்டிங் நான் வச்சிருந்தேன். ஒரு 3 பகுதியா சொன்னாங்க. அதாவது பூக்கள், அப்புறம் இன்னொன்று 2 3 இந்த 3த்தையும் சேர்த்து மைய பகுதி நீங்க ஒரு ஹை ஸ்கூல் வச்சீங்கன்னா அதனால ஒரு 3 ஏரியா சொல்லியிருக்காங்க. எங்கிட்ட எனக்கு நோட்டை எனக்கு ஒன்று அனுப்பிச்சுடுங்க அப்படின்னு நாங்க சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி நடத்த ஒரு பத்திரிகையில நான் பார்க்கும்போது அண்ணா பாரதி அதை சார்ந்து நேற்று அது கிளம்ப 7 மணிக்கு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா அலர்ட் ஆயிட்டாங்கன்றாங்க. அவங்க வந்து கீழ்மலையிலிருந்து வராங்க பொறுத்து அதை டிலே ஆகும்போது அவங்க கீழ்மலை கீழே இருந்து மேல வர டீச்சர் ஆன் டயத்துக்கு வரணும் எதிர்பார்க்க கூட அவங்க கீழே இருக்கட்டும். இங்கே உடனே அதுக்கான டீச்சர்ஸ் நீங்க வந்து பிராக்டிகலா பேசுவாங்க. இங்க இருக்க சொல்லி நேற்று அவங்க உத்தரவு கொடுத்தாங்க. அதை கொடுத்தாங்க. சரி நம்ம நாலேஜுக்கு எது எது வருதோ முதலமைச்சர் சொல்ற மாதிரி தான் படிங்க படிச்சுக்கிட்டே என்ன தடை வந்தாலும் அதை நாங்க பார்த்து. முக்கியமான கொடைக்கானல்ல ஒரு 15 அரசு மேல்நிலைப் பள்ளி, தனியார் மேல்நிலைப் பள்ளி இருக்குது. கல்லூரி, ஆண்கள் கல்லூரி இல்லை சார். முறை கோரிக்கை தான் நாங்க